அஸ்ஸலாமு வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்பிக்யூ கார்ன் ஃப்ரை. பார்பிக்யூ கார்ன் ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயில் தண்ணி ஊற்றிருக்கேன், உப்பு சேர்த்துக்கிறேன், அப்புறம் சோளம் அதையும் சேர்த்துக்கிறேன். அது கிட்டத்தட்ட 1 கப் இருந்துச்சு. இப்போ அதை நல்லா மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், இதை வடிகட்டிடலாம். நல்லா தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நான் இப்போ ஒரு பவுலில் அந்த சோளத்தை எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ அதில் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன், மைதாவும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு கொதிக்க வச்சனால பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நிறையா உப்பு சேர்த்துட்டா நல்லா இருக்காது, ஸோ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகுத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. எந்த தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த சோளத்தில் உள்ள தண்ணியே போதும். அதிலேயே போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. எல்லா மாவும் ஒட்டுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ எப்படி போட்டு பொரிக்கலான்றதை பார்ப்போம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சோனி இப்படி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்க எண்ணெய் பார்த்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே உதிரி உதிரியாக போட்டு விட்டாவே நல்லா பொரிஞ்சிரும். அவ்வளோதான், இப்படி திருப்பி திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா சைடும் பொரியும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெளியே எடுத்துக்கிறேன். பார்பிக்யூ நேஷனில் தவிர்க்கவே முடியாத ஒரு ஸ்டார்டர்னால் கார்ன் ஃப்ரை தான். இந்த ரெசிபி அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நான் இதை ஒரு தட்டில் போட்டுக்கிறேன், பொரிச்சு வச்ச எல்லாத்தையும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், அப்புறம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், மாங்காய் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் அப்படின்னு சொல்லி கேட்டாவே கிடைக்கும், அந்த பவுடரும் சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துனா ரொம்ப புளிப்பு இதாயிடும், ஸோ அதனால் நிறைய சேர்த்துக்க வேணாம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கேப்சிகமும் குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மல்லி இலை கடைசியாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த மசாலா எல்லா பக்கமும் படணும். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதான், நான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டேன். பார்பிக்யூ கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.